10th Social Science, lesson number 9, Physiography of India. அது பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் 9.1 லொக்கேஷன். டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, லேர்னர்ஸ் when someone asks where India is, we can answer in two ways. In terms of absolute and relative location, let us see what we mean by absolute location and relative location. Absolute location is given the degrees of latitude and longitude. Relative location depends upon the point of reference, near, far, etc. So, நம்மளை வந்து இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒரு லொக்கேஷனை. ஒன்று அப்சல்யூட் லொக்கேஷன், இன்னொன்று ரிலேட்டிவ் லொக்கேஷன். அப்சல்யூட் லொக்கேஷன் என்னக்கா அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு சொல்கிறது. இதுவே ரிலேட்டிவ் லொக்கேஷன்னாக்கா அது எது கிட்ட இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு வச்சு சொல்கிறது. ஸோ லேட்டிடியூட், லாங்கிடியூட், ஆங்குலர் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. latitude latitude is an angular distance north or south from equator of the point of earth's surface. ஸோ எர்த்துக்கு நடுவில் ஈக்குவேட்டர்னு இருக்குது. எர்த்தை ரெண்டாக பிரிக்கிறது ஈக்குவேட்டர். அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா நார்த் சைடில் சவுத் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் லேட்டிடியூடு. அதே லாங்கிடியூட்னு பார்த்திங்கனாக்கா லாங்கிடியூட் இஸ் அன் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் மெஷர்ட் ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரம் த ப்ரைம் மெரிடியன் கிரீன்விச். ஸோ ப்ரைம் மெரிடியன் கிரீன்விச் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைட்ஸில் எந்த அளவில் இருக்கோ அதுதான் லாங்கிடியூடு. ஆங்குலர் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னாக்கா ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் between the points of the center is called angular distance. ஸோ சென்டரில் இருக்கிற டிஸ்டன்ஸு பாயிண்ட்டு தான் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், லாங்கிடியூட் கொடுத்துருக்காங்க. ட்ராபிக் ஆஃப் ஆர்டிக்கு, ட்ராபிக் ஆஃப் கேன்சரு, அப்புறம் ஈக்குவேட்டரு, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் அண்டார்டிகா. இதெல்லாம் இப்போ தான் மேலே நார்த் 90 டிகிரி நார்த்து, 90 டிகிரி சவுத் கீழே இருக்குது. ஸோ இது வந்து நார்த் போல் சவுத் போலில் பேஸ் பண்ணியிருக்கு. இதே லாங்கிடியூடு பார்த்திங்கனாக்கா ப்ரைம் மெரிடியன் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்குது நம்மளோட பூமியை. அதில் வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் லேட்டிடியூட், லாங்கிடியூட், ஆங்குலர் டிஸ்டன்ஸுங்கிறது பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இந்தியா மேப்பு. இந்தியா மேப் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் மேப் கேன் யூ ஃபைண்ட் த latitude அண்ட் longitude லொக்கேஷன் ஆஃப் இந்தியன் மெயின்லேண்ட். ஸோ இந்த மேப் வச்சு இந்தியா எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா அது ஒரு ஸ்டூடெண்ட் நதாஷாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியன் மெயின்லேண்ட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 8.4 டிகிரி நார்த் to 37 degree 6 north latitudes, and from 68 degree 7 east and 97 degree 25 east longitude. Thus the latitudinal and north-south extension is 3,214 kilometers and east-west extent is 2,933 kilometers. India accounts 2.42% of the total world land area. ஸோ அதுக்கு அந்த நதாஷா என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்தியா வந்து இந்த இடத்துல இருக்குது, நார்த்தில் இந்த இடத்துல இருக்குது, இந்த லேட்டிடியூடில் லாங்கிடியூடில் இருக்குது. அதே இடம் இந்தியா பார்த்திங்கனாக்கா உலகத்தில் இருக்கிற நிலத்தில் 2.4% வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. So India lies entirely in the northern hemisphere and eastern hemisphere. The tropical cancer 23.330 north passes through the center of the country. It divides the country into almost two equal parts, northward and latitudes and North India and south of it's known as South India. So இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இது வந்து ரெண்டாக பிரிக்குது. இது ரெண்டு பார்ட்டு மாதிரி இருக்குது. நார்த் சைடில் இருக்குது நார்த் இந்தியாவும், சவுத் சைடில் இருக்குது சவுத் இந்தியாவும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவை நீங்கள் பார்க்கலாம். இந்தியா மேப்பு இங்கே லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் இது கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படி இந்தியா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 82 degree 30 east longitude passes almost from the middle of the country. ஸோ அந்த 82.30 டிகிரி அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டோட சென்ட்ரலேருந்து அது பாஸ் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா. அதுதான் ரெண்டாக பிரிக்குது. இந்தியாவை நார்த் இந்தியா, சவுத் இந்தியா பிரிக்குது.
Teacher, now determine the relative location of India and then record in the space given below. Remember, relative location is given in relationship to other places, north of, south of, northeast of, next to, across from. India is a part of Asian country. India is surrounded by water from three sides: Arabian Sea in the west side, Bay of Bengal in the east side, and Indian Ocean in the south side. Towards the northwest, the Pakistan and Afghanistan, Chinese, Bhutan, Tibet, and Nepal lies in this north. Bangladesh and Myanmar lies in the east. Sri Lanka and Maldives are located in Indian Ocean towards the south. The southernmost point of the country is Indira Point, that is in the Nicobar Islands, which lies in 6.4 degree north latitude, and Kanyakumari is the southernmost point in India mainland, which lies on 8.4 north latitudes. ஸோ இந்தியா பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் வந்து மூணு பக்கமும் கடலால் சூழ்ந்திருக்கு. ஒன்று அரேபியன் சி, இன்னும் பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று இந்தியன் ஓஷனு. அதில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, பூட்டான், திபெத், நேபாள் இதெல்லாமே நார்த் சைடில் இருக்குது. பங்களாதேஷ், மியான்மர் இது வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் எல்லாமே சவுத் சைடில் இருக்குது, இந்தியன் ஓஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.4 நார்த் லேட்டிடியூடில் இருக்குது. அதே கன்னியாகுமரி சதர்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்டாக இருக்குது. அது 8.4 டிகிரி நார்த் லேட்டிடியூடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ யூ நோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா 82.30 degree east longitude passes through Mirzapur in Uttar Pradesh. This is the standard meridian of the country. The 82.30 east has been selected as a standard meridian because there is a time lag of almost 2 hours between Gujarat and Arunachal Pradesh. Therefore, the central meridian is selected, determined in the whole time. இப்போ நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் இந்த மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் கேப் வருது. ஸோ இந்த மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ் இருக்க மிர்சாப்பூர் தான் பார்த்தீங்கன்னாக்கா 82.30 டிகிரி ஈஸ்டில் இருக்குது. இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்னு இதனால தான் அவங்க கணக்காக வச்சுருக்காங்க. 9.1.1 Locational significance. Let us observe figure 9.2. What do you notice? India is the largest country in terms of area population in South Asia. It is surrounded by oceans. India is strategically located in Indian Ocean. It commands sea routes between Europe, Africa, Southeast Asia, and Far East Asia and Oceania. It is because of this that India shares good trade relationship between many countries since ancient time. India has very good location in terms of sea and also as well as connected by land. Various parts like Nathula, Sikkim, Shilpika La, Himachal Pradesh, Georgia, the Burji La Pass, Jammu and Kashmir have their own importance. The main India-Tibet trade route that connects Kalimpong near Darjeeling with Lhasa in Tibet pass through Jelpa La. Several passes have provided a passage to many ancient travelers. These routes are not only important for trade but also to exchange of idea and culture. ஸோ இந்தியா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஒரு நல்ல ஒரு ஜியோகிராஃபிக்கல் இடத்துல இருக்குது. எப்படின்னா 3 பக்கமும் பாதி இந்தியா வந்து சீ கனெக்ட் ஆகிருக்கு, பாதி இந்தியா வந்து லேண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க மேலே கொடுத்துருக்க எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னாக்கா லேண்டில் கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பல காலகாலமாக பார்த்தீங்கன்னாக்கா சீ ரூட் வழியாகவும் லேண்ட் ரூட் வழியாகவும் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இதனால தான் இந்தியா வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற கண்ட்ரிங்களுக்கும் நல்ல ட்ரேடு வச்சுருக்கு. அது இல்லாமல் ஐடியாஸும் கல்ச்சர்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9.2 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட மேப்பை தான் கீழே கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. India is the 7th largest country in the world. It has land boundaries of 15,200 kilometers and 7,516.6 kilometers long coastal area. India's landmass covers 3.28 million square kilometers of area. This accounts nearly 2.47% of total geographical area of world. For good governance, India has been divided into 28 states and 8 unions
territories. Let us study in figure 9.3 given below. So India பார்த்தீங்கன்னாக்கா 15,200 kilometers boundaries இருக்குது இந்தியா வருது. அதில் வந்து 7,516.6 kilometers வந்து கோஸ்டல் ஏரியா பவுண்டரிஸாக இருக்குது, அதாவது சீ பவுண்டரியாக இருக்குது. இதில் 2.47% வந்து டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா வேர்ல்டில் இருக்க டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் 2.47% வந்து கவர் பண்ணுது இந்தியா. இந்தியா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 28 ஸ்டேட்ஸ் அதில் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அதான் நம்ம கீழே இருக்க மேப்பில் பார்க்க முடியுது. This map clearly indicates that each state and union territories has its own capital. It is interesting to note that while New Delhi is the capital of India, Delhi is the capital of Union Territory, Delhi. Can you identify the other capitals like this? Yes, it is Chandigarh, which is the capital of two states, Haryana and Punjab, and also Union Territories. So, ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயமாக நம்ம என்ன பார்க்க முடியும்னாக்கா, இந்தியாவில் வந்து நியூ டெல்லி தான் கேபிட்டல் இந்தியாவுக்கு. ஆனால் டெல்லி பார்த்திங்கனாக்கா அது யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஹரியானா பஞ்சாபுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கேபிட்டல் தான் இருக்குது, அதுவும் சண்டிகர். ஸோ இதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9.3 ஃபிசிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா. நதாஷா, வாட் இஸ் டெரைன்? டெரைன்னா என்னன்னு கேட்குறாங்க. டியூட்டர், terrain is an area of land which usually has a particular type of physical features. So it's a type of physical features இருக்க ஏரியா தான் terrain சொல்கிறாங்க. அதுக்கு ஃபாராங்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, லைக் மும்பை பீச் இஸ் சாண்டி அண்ட் ஷிலாங் இஸ் ஹிந்தி. ஸோ மும்பை பீச் வந்து சாண்டியாக இருக்குது, ரொம்ப மணலாக இருக்குது. ஷிலாங்கில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தோன்னா மலையாக இருக்குது, இந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். டூ யூ நோ இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி வித் வேரிட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டொபோகிராஃபி. அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, இந்தியா வந்து நிறைய விதவிதமான லேண்டு இதை வச்சுருக்கு, டோபோகிராஃபியை வச்சுருக்கு, லேண்ட் ஃபார்ம்ஸை வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேந்திரன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டோபோகிராஃபி? டோபோகிராஃபினா என்னென்னு கேட்குற அப்படி ஒரு ஸ்டூடெண்ட். டீச்சர், டோபோகிராஃபி மீன்ஸ் the features of the place determined by nature. It is a description of various features and landscapes on the surface of the earth. ஸோ டோபோகிராஃபிங்கிறது என்னன்னாக்கா நேச்சரே டிசைட் பண்ணது ஒரு லேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய லேண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. India has a topography diversity. It includes the Great Himalayas, the northern plains, the Thar Desert, the coastal plains, the Peninsula Plateaus, and the recent variations of topography could be. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா பனி பிரதேசமான ஹிமாலயாஸும் இருக்குது, தென் நார்தர்ன் பிளெயின் இருக்குது, டெசர்ட்டும் இருக்குது ராஜஸ்தானில், கோஸ்டல் பிளெயின்ஸும் இருக்குது, பெனின்சுலா பிளாட்டோ இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் த ராக் ஃபார்மேஷன். தீஸ் லேண்ட் மாசஸ் ஹேவ் பீன் ஃபார்ம் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் பீரியட். ஸோ இந்தியாவில் இருக்கிற ராக் ஃபார்மேஷன் வந்து வேறு பீரியடில் ஃபார்ம் ஆகிருக்கலாம், அதனால இந்த லேண்டு ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். Number of processes such as weathering, erosion and deposition has modified these features to their present form. ஸோ காலகாலமாக பார்த்திங்கனாக்கா வெதர்னாலேயோ இல்லை எரோஷன்னாலேயோ மண் அரிப்புனாலேயோ இல்லை டெபோசிஷன்னாலேயோ மண் வந்து சேர்றதுனாலேயோ இந்த சேஞ்சஸ் வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெதரிங்னா என்னென்னா, வெதரிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராக்ஸ் அட் ஆர் நியர் த எர்த் சர்ஃபேஸ் த்ரூ ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் காஸ்ட் பை விண்ட், வாட்டர், climate change. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலேயோ தண்ணி சேஞ்ச்னாலேயோ இல்லை விண்டு சேஞ்ச்னாலேயோ ஒரு கெமிக்கல் பயாலஜிக்கல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக சர்ஃபேஸில் ஒரு சேஞ்ச் வரும், ராக்ஸில் ஒரு சேஞ்ச் வரும், அதுதான் வெதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எரோஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் gradual transportation of weather rock materials through natural agencies like wind, river, streams, glaciers. ஸோ இந்த எரோஷனுங்கிறது என்னென்னாக்கா, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மணலோ ராக்கோ கல்லோ வந்து ரிவர் மூலமாக, விண்டு மூலமாக, ஸ்ட்ரீம்ஸ் மூலியமாக, கிளேசியர் மூலியமாக போகிறது தான் இந்த எரோஷன்ஸ். வெதரிங் இஸ் distinguished from erosion as no transportation of material is involved in the case of weathering. ஸோ வெதரிங்கில் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. India is a country of physical diversity. There are high mountain peaks in some areas, while in others lie the flat plains formed by river. On the basis of the physical features, India can be divided into following 6 divisions. ஸோ இந்தியா பார்த்திங்கனாக்கா ஒரு நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது, ஒரு சில இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும், பிளெயின்ஸாக இருக்கும், ஒரு சில இடத்துல ரிவர்ஸ் இருக்கும். ஸோ இந்தியாவோட பிளெயின்ஸ் பார்த்திங்கனாக்கா
டிவைட் பண்ணுறாங்க, அது என்னன்னு அப்படி பார்ப்போம். கீழே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அதில் அந்த லேண்ட் ஃபார்மை பற்றி காட்டியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்தர்ன் மவுண்டன்ஸ், செகண்டு நார்தர்ன் பிளெயின்ஸ், அப்புறம் பெனிசுலார் பிளாட்டோ, அப்புறம் இந்தியன் டெசர்ட், அப்புறம் கோஸ்டல் பிளெயின்ஸ், அப்புறம் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 6ஆக பிரிச்சுருக்காங்க இந்தியாவோட நிலப்பரப்பை. ஃபஸ்ட்டு நார்தர்ன் பிளாட்டன், இட் இஸ் டிவைடட் இன்டு 3 குரூப்ஸ். இப்போ நார்தர்ன் பிளாட்டனே 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஹிமாலயாஸ், இன்னொன்று டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இன்னொன்று பூராஞ்சல் ஹில்ஸ். ஸோ Himalaya mountain பற்றி பார்ப்போம். Himalayas are the young fold mountains. This is the highest mountain range of the world. Himalayas act as a natural barrier. The extreme cold, snow, rugged topography discourage the neighbors to enter the India through Himalayas. They run from west-east direction from Indus to Brahmaputra along the northern boundary of India. ஸோ ஹிமாலயாஸ் பார்த்திங்கனாக்கா நீங்கள் மேப்பில் பார்க்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும். உலகத்துலேயே இதுதான் பெரிய ஐஸ் மவுண்டனு. இது பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே இந்தியா மேலே தாக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு இது அவ்வளோ கோல்டாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, ஸ்னோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சில அர்த்தம் கொடுத்துருக்காங்க. பாஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ நேச்சுரல் கேப் ஆர் ரூட் பிட்வீன் த ரிச் அண்ட் ஹில். 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு கேப் இருந்துச்சுனாக்கா அது பேர் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். ரேஞ்ச் அப்படின்னாக்கா லார்ஜ் லேண்ட்மார்க்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மவுண்டன்ஸ், ரிட்ஜஸ் அண்ட் பீக்ஸ். நிறைய மவுண்டன்ஸ் பீக்ஸ் இருக்கும், ரிட்ஜஸ் இருக்கும், மவுண்டன்ஸ் இருக்கும், அதுதான் ரேஞ்சுங்கிறாங்க. பீக்னா என்னென்னாக்கா ஹையஸ்ட் பாயிண்ட் ஆர் த டிப் ஆஃப் த மவுண்டன் ரேஞ்ச். ஸோ ஒரு மவுண்டனோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு தான் பீக்குங்கிறாங்க. வேரினாக்கா டிப்ரெஷன் ஆஃப் த ஃப்ளாட் பிட்வீன் 2 எலிவேட்டட் ஏரியாஸ். 2 மலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இறக்கம் இருக்கும், அதுதான் வேலின்னு சொல்கிறது. டன் அப்படின்னாக்கா லாங்கிடியூடல் வேலி எக்ஸிஸ்டிங் பிட்வீன் ஹிமாலயாஸ் அண்ட் சிவாலாக்ஸ். ஸோ ஹிமாலயாஸ்லேருந்து சிவாலாக்ஸ் வரைக்கும் இருக்கிற வேலியை தான் டன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்தியாவோட பவுண்ட்ரி பார்த்திங்கனாக்கா இண்டஸ்லேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் இருக்குது அந்த பவுண்ட்ரி. அது பார்த்திங்கனாக்கா 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அவ்வளோ வித்து பார்த்தீங்கன்னாக்கா 400 வெஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் 150 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வெஸ்ட்லேயும் 150 கிலோமீட்டர் ஈஸ்ட்லேயும் இருக்குது. அதை மேலே இருக்க மேப்பில் பார்க்கலாம். ஹிமாலயாஸ் மே பி டிவைடட் இன்டு 3 parallel ranges. இதுக்கு மேலே ஹிமாலயா 3 parallel ranges-ஆக பிரிக்கலாங்கிறாங்க. ஒன்று கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி, லெசர் ஹிமாலயா ஆர் ஹிமாச்சல், அவுட்டர் ஹிமாலயா ஆர் சிவாலிக்ஸ். இந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறாங்க. அதை நீங்கள் மேலே பார்க்கலாம். 3ஆக பிரிஞ்சிருக்கு ஹிமாலயாஸு, நல்ல கேப்ஸ் எல்லாம் இருக்குது. The Greater Himalayas or Himadri. The Greater Himalayas comprise of the northernmost range of the peak. It has an average height of 6,000 meters and width of between 120 kilometers to 190 kilometers. It is the most continuous range in the snow-bound, and many glaciers descend from this range. It has high peaks like Mount Everest, Kanchenjunga, Makula, Dhaulagiri, Nanga Parvat, etc. Having the height of more than 8,000 meters, Mount Everest 8,848 meters, 8,848 meters is the highest peak of the world, and Kanchenjunga is the highest peak of the Himalaya in India. High mountain passes also exist in this range, namely Baralachala, Shipkila, Natalula, Zojila, Bomidila, etc. Ganga and Yamuna rivers originate from Himalayas. So இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்த்திங்கனாக்கா இது கிட்டத்தட்ட 6000 மீட்டர்ஸ்க்கு இருக்குது, ஹைட்டாலாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 120 கிலோமீட்டர் 190 கிலோமீட்டர் வரைக்கும் இது வித்தில் இருக்குது. இது தான் மோஸ்ட் ஆஃப் கண்டினியூஸான ரேஞ்சு. இங்கே பார்த்திங்கனாக்கா கிளேசியர்ஸ் நிறையா இருக்கும். அதோட மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா இந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. மோர் தென் 8000 மீட்டர்ஸ் மேலே இருக்க மலைகள்லாம் இருக்குது. அந்த மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்திங்கனாக்கா 8848 மீட்டர்ஸ் இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு. அதோட இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் எதுனாக்கா கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பாஸ் இருக்குது. பாஸ்னாக்கா நடுநடுவில் அந்த கேப்ஸு, அந்த பாஸ் பேர் பாராலச்சாலா, ஷிப்லிகீலா, நத்தாலு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். ஸோ ஹிமாச்சல் பிரதேசம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அதுதான் லெசர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. The altitude of this range lies between 1000 to 4500 meters of the average, which is 50 kilometers. The prominent range in this air is Pir Panchal,
Dhauladaur and Mahabharat ranges. It comprises of many famous hill stations like Shimla, Dalhousie, Darjeeling, Charkata, Mussoorie, Nainital, etc. It also comprises the famous valleys like Kashmir, Kulu, Kangra, etc. ஸோ இந்த லெசர் ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது இமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா 1000 4500 மீட்டர் வரைக்கும் ஆவரேஜாக நம்மளால் பார்க்க முடியும். இது வித்து வந்து 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. மகாபாரதா ரேஞ்சஸ், அப்புறம் பீர் பஞ்சல் ரேஞ்சஸ், தௌலாதோர் ரேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஷிம்லா, தலௌசி, மசூரி, நைனிதால் இதெல்லாமே ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன் அங்கே. அதோட இது ஃபேமஸ் பார்த்திங்கனாக்கா இந்த வேலிஸ் காஷ்மீர், குலு, காங்கராங்கிற ஃபேமஸ் வேலிஸ் எல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் கடைசியாக the outer Himalayas or the Shivaliks. It is the outermost range of Himalayas. The altitude varies between 900 to 1100 meters. The width lies between 10 to 50 kilometers. They have low hills like Jammu Hills, etc. The valley lying between Shivalik and Lesser Himalayas, Himachal, are called Duns, like Dehradun, Kotli Dun and Patli Dun. ஸோ இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ் பார்த்திங்கனாக்கா இதில் இருக்கிற ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா 900 மீட்டர்ஸ் வந்து 1100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. வித்து பார்த்திங்கனாக்கா 10 கிலோமீட்டர்ஸ் டு 50 கிலோமீட்டர்ஸ் வித்து வரைக்கும் இருக்குது. இது வந்து ஜம்மு ஹில்ஸில் இந்த வேலிஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஜம்மு ஹில்ஸ்லேருந்து ஷிவாலிக் வரைக்கும் இந்த தன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். தன்ஸ்னாக்கா அது வந்து இடங்கள். அந்த மாதிரி தாராதன், கொட்லிதன், பாட்லிதன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Trans-Himalayan Range. Say Trans-Himalayan Range na enna apna it extends north of Greater Himalaya and parallel to it is called Zanskar Range. North of Zanskar Range lies Ladakh Range. The Indus River flows between Zanskar and Ladakh Range. The Karakoram Range lie extreme north of country. K2 is the second highest peak of the world. ஸோ இந்த ட்ரான்ஸ் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கேட்டுங்கிற ஒரு ஹையஸ்ட்டு பீக் இருக்குது. வேர்ல்ட்லேயே உயரமான ரெண்டாவது பீக்குனாக்கா கேட்டு அது இங்கே தான் இருக்குது. அப்புறம் சஸ்காருக்கும் லடாக்கும் நடுவில் அந்த ரேஞ்ச் நடுவில் போகிறது தான் இந்த இண்டஸ் ரிவரு. இது பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரான்ஸ் ரேஞ்ச் பார்த்திங்கனாக்கா சஸ்கார் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்த் சஸ்காரில் லடாக் ரேஞ்ச் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Then Purvachal Hills. It comprises Nishami, Patlikoi, Naga, Mizo Hills, which are located in eastern sides. The Meghalaya Plateau is also part of these hills, which includes the hills of Garo, Kasi and Jaintia. ஸோ இந்த பூர்வாச்சல் ஹில்ஸ் பார்த்திங்கனாக்கா இதில் மிஷாமி, பட்கோய், நாகா, மிசோ ஹில்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஈஸ்டர்ன் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. அதோட மேகாலயா பிளாட்டோ பார்த்திங்கனாக்கா இந்த ஹில்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் காரோ, காசி அண்ட் ஜெய்தியாங்கிற ஹில்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.